எனக்கு ரஜினி சார் சொன்னது. ம். ரஜினி சார் வந்து சிவாஜி படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது கொஞ்சம் ஒரு லெவல் பழக்கம். அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுனால ரொம்ப க்ளோஸாக பழக்கம். ஓகே. பட் என்னென்னா நிறைய அவர் சொன்ன விஷயத்தை விட நான் சொல்கிறேன், அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. ஏன்னா அந்த டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது தன்னோட வேலையை நம்மளை விட இன்னொருத்தங்க நல்லா செஞ்சிடக்கூடாது. ஓ வாவ். புரியுதுங்களா? அப்படி ஒரு அந்த வேலையை அவ்வளோ நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதை விட நமக்கு ஒரு டைம் சொன்னால் அந்த டைமில் இருக்கணும், அந்த அந்த நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நேரம் சொன்ன ஆளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி தன்னால் மற்ற யாருக்கும் இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிக்கிட்டது அவங்கக்கிட்ட. எதுவுமே ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது. அப்புறம் அவங்க லைஃப்பில் சொன்னது, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க மாஸ்டர், எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னது. ஸோ இது வந்து எனக்கு நான் 2.0 ஒர்க் பண்ணும்போது உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது என்கிட்ட உட்காந்து நிறைய அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பர்சனலாக உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் பேசினாங்க. நீங்கள் இந்த மாதிரி சிவாஜியில் ஒர்க் பண்ணோம்ல, இதான் நம்ம 2 பேர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அந்த மாதிரி அப்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ வாழ்க்கை நல்லா இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் யாராவது ஒரு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஓகே.